தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் உழைப்பு வீணாகாது. உனக்கு கொடுக்கப்பட்டதை உண்மையுடன் பயிரிடு. நான் உன்னை ஆகாரத்தால் திருப்தியாக்குவே. நீதிமொழிகள் 28:19. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. தன் நிலம் என்பது உங்கள் வேலை, தொழில் அல்லது தேவன் உங்களுக்கு தந்த திறமைகளை குறிக்கலாம். அதில் நீங்கள் உண்மையாக உழைக்கும் போது தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார். சோம்பேறித்தனம் வறுமைக்கு வழிவகுக்கும். ஆனால் கடின உழைப்பு தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கிறது. உங்கள் நிலம் எதுவாக இருந்தாலும் அதை இன்று உண்மையாய் பயிரிடுங்கள். அறுவடை நிச்சயம். நீங்கள் திருப்தியாவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. உழைப்பை ஆசீர்வதிக்கிற தேவனே, சோம்பேறித்தனத்தை நீக்கி எங்கள் நிலத்தை உண்மையாக பயிரிட எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கைகளின் ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆசீர்வதியும். நீர் வாக்களித்தபடி எங்களை ஆகாரத்தால் திருப்தியாக்கி எங்கள் தேவைகளை சந்தித்தரலும். எங்கள் உழைப்பின் பலனை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தாவே, கடன், மனவாரம், சரீர வியாதி பலவீனத்தில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு விடுதலையாக்கும். இந்த நாள் முழுவதும் உமது பலத்தால் என்னை நிரப்பி உம்முடைய ஆவியால் என்னை வழிநடத்தும். கர்த்தாவே, இந்த நாளிலும் தங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல விசேஷங்களை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் வாக்குத்தத்த வசனத்தின்படியே ஆசீர்வதியும். பிதாவே, இன்று இயேசுவின் வருகை இருக்குமானால் நான் அதில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.